இந்த ஸ்டோரி புதிச்சு இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி புதிச்சு இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். அனுமனை பார்த்தான் சுக்ரீவன். அனுமனே, வலிமையிலும் அறிவிலும் உனக்கு இணை யார் இருக்கிறார்கள்? எந்த செயலில் நீ இறங்கினாலும் வெற்றியே பெறுவாய். சீதையை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் உன்னையே நம்பி உள்ளேன் என்றான். இதை கேட்ட ராமன் அனுமனை அருகே அழைத்தான். தன் விரலில் இருந்த கணையாழியை கழற்றி அவனிடம் தந்தான். அனுமனே, நீ சீதையை கண்டுபிடிப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த மோதிரத்தை சீதையிடம் காட்டு. உன் மீது அவள் எந்த ஐயமும் கொள்ள மாட்டாள் என்றான். எல்லோரையும் வணங்கிய அனுமன், நான் தெற்கு திசை நோக்கி செல்கிறேன் என்றான். அவனுடன் வாலியின் மகன் அங்கதனும் அமைச்சன் ஜாம்பவானும் சேர்ந்து கொண்டனர். எண்ணற்ற குரங்கு படை துணைவர அவர்கள் புறப்பட்டார்கள். தெற்கு திசையில் இருந்த காடுகளிலும் மலைகளிலும் சீதையை தேடினார்கள். பல நாட்கள் கடந்தன. அப்படியே தேடிக்கொண்டே அவர்கள் கடற்கரையை அடைந்தார்கள். ஐயோ, இனி எங்கே சென்று தேடுவது? சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லையே. வெறுங்கையுடன் கிஷ்கிந்தை செல்வதா? அதை விட இங்கேயே இறந்து விடலாம் என்று புலம்பினான் அங்கதன். எல்லோரும் உண்ணா நோன்பிருந்து உயிரை விட முடிவு செய்தனர். அவர்கள் பேசியதை மலைக்குகையில் இருந்த கழுகு ஒன்று கேட்டது. சிறகு ஒடிந்திருந்த அது அவர்கள் அருகில் வந்தது. நான் பல நாட்களாக பட்டினியால் வாடுகிறேன், உங்களை கொன்று தின்னப் போகிறேன் என்றது. அதற்கு அங்கதன், எங்களை ஒரே அடியில் கொன்றுவிடு, நாங்கள் பெருமைப்பட என்ன உள்ளது? ஜடாயுவை போல ராவணனை எதிர்த்தா நாங்கள் சாக போகிறோம் என்றான். ஜடாயுவின் பெயரை கேட்டு திகைத்தது அந்த கழுகு. ஐயா, நீங்கள் யார்? நான் ஜடாயுவின் அண்ணன் சம்பாதி. என் தம்பிக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டது. ராவணனால் ஜடாயு கொல்லப்பட்டதை விளக்கமாக சொன்னான் அங்கதன். ஐயோ தம்பி, என்னை விட்டு போய்விட்டாயா? உன்னை ராவணன் கொன்றானா? அறியாமல் போனேனே. அந்த கொடியவன் சீதையை தூக்கிச் சென்றதை பார்த்தேனே. அவனை தாக்கி கொன்றிருப்பேனே. நம்மையில் நீயும் நானும் ஒன்றாக பறந்து கதிரவனை நெருங்கினோம். மேலே பறந்து என் ரக்கைகளால் உன்னை காத்தேன். கதிரவனின் வெப்பம் என் ரக்கைகளை எரித்து விட்டது. கீழே விழுந்த நான் அன்றிலிருந்து இங்குதான் இருக்கிறேன் என்று புலம்பியது. சீதையை பற்றிய செய்தியை கேட்ட குரங்குகள் மகிழ்ந்தன. சீதையை ராவணன் தூக்கிச் சென்றதை நீ பார்த்தாயா? அவன் எங்கே போனான் என்று கேட்டான் அனுமன். கடல் கடந்த இலங்கைக்கு விமானத்தில் சென்றான் என்றது சம்பாதி. அப்பொழுது அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது. சம்பாதியின் ரக்கைகள் முளைத்தன. இதை கண்ட குரங்குகள் வியப்பில் ஆழ்ந்தன. சிறகுகள் எப்பொழுது முளைக்கும் என்று முனிவர் ஒருவரிடம் கேட்டேன். நீ ராமருக்கு உதவி செய்யும் போது முளைக்கும் என்றார். அதன்படியே நடந்தது. உங்கள் முயற்சி வெற்றி பெறும் என்று வாழ்த்துவிட்டு அங்கிருந்து பறந்தது சம்பாதி. சீதை இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. இனி கவலை இல்லை என்று மகிழ்ந்தன குரங்குகள். அனைத்தும் ஆரவாரத்துடன் கடற்கரையை அடைந்தன. எல்லையற்ற கடலை பார்த்தன. மறு கரை தெரியவில்லையே. இவ்வளவு பெரிய கடலை யாரால் தாண்ட முடியும் என்று திகைப்படைந்தன. அவர்களை பார்த்து ஜாம்பவான், கவலை வேண்டாம், இந்த கடலை தாண்டும் பேராற்றல் அனுமனுக்கு உண்டு என்றான். சோர்ந்திருந்த அனுமனை பார்த்து, உன் ஆற்றல் உனக்கு தெரியாது. நீ குழந்தையாக தாயின் மடியில் விளையாடி கொண்டிருந்தாய். வானத்தில் தோன்றிய கதிரவனை பழம் என்று நினைத்தாய். அதை அருகில் பறந்து சென்றாய். கதிரவனால் தாக்கப்பட்டு மயக்கம் அடைந்தாய். இதனால் உன் தந்தை காற்று கடவுள் கோபம் கொண்டார். எங்கும் காற்று வீசவில்லை. தெய்வங்கள் அனைத்தும் வந்து உன் தந்தையை அமைதிப்படுத்தினார்கள். உன் மயக்கத்தையும் தெளிவித்தார்கள். அனுமனே, பேராற்றல் வாய்ந்தவன் நீ. உன்னால் செய்ய இயலாத செயலே இல்லை. இந்த கடலை உன்னால் எளிதில் தாண்ட முடியும் என்றான் ஜாம்பவான். இதனால் புத்துணர்ச்சி பெற்ற அனுமன் பெரிய வடிவம் எடுத்தான். அருகில் இருந்த மகேந்திர மலையின் மீது தாவி ஏறி நின்றான். அங்கிருந்து ஒரே தாவாக இலங்கையை நோக்கி தாவினான். கடலின் மீது வேகமாக பறந்து சென்றான். நன்றி.